வணக்கம் விவாஸ், வெல்கம் பேக். நான் ஆல்ரெடி 2-3 நாளுக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நான் ஏற்றுட்டு இந்த ஐஎம் பற்றி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா பிளிங்கிட்டை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான், அதை விட்டு பேச போடல. ஆனால் நான் ஆக்சுவலாக சொல்ல நானும் ஒரு இன்ஃபர்மேஷன் கம்மியாக ரிசர்ச் பண்ணிட்டேன். நான் சரி ரிசர்ச் பண்ணல. ஏன் சரி சொல்லுங்கள். விஷயம் என்னென்னா, நான் அவர் ஐஎம்க்கு பேஸே இல்லை, ஆப்பிளில் மட்டும் பேஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஆப்பிள் ஆப்போஸை ப்ரமோட் பண்ணியிருப்பார், 2000 வயசை ப்ரமோட் பண்ணியிருப்பார். நான் அதை மட்டும் பார்த்து கவனிச்சு சரி அவர் ஐஎம் வந்து மட்டன் டாக்டர் நான் அதுக்கு தான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் ரீசெண்டாக ஒருத்தர் வீடியோ பார்த்தேன். இப்போலாம் ஒரு 10 நிமிஷமாக வீடியோ பார்த்தா நான் ஷாக் ஆகிட்டேன். அவர் ஐஎம்ஐ பற்றி மிஸ்லீடு மட்டும் பண்ணலை, டைரெக்டாக அமேசானுக்குள்ளே அந்த ஹை காஸ்ட் எஃபிஷியன்ட் ஐஎம்ஐ பண்ணி மக்கள் வாங்கும்போது ஹை காசாக வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ காசு லாஸ் ஆகிற மாதிரி மிஸ்லீட் பண்ணிருக்கு. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், ஐஎம்ல பேஸ் இருக்குமா, சரி இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் ஸ்பீக்கரில் மட்டுமா பேஸ் இருக்குமா, ஏன் வயர்ஸில் பேஸ் இருக்கா, கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேஸ் இருக்கிற ஹெட்செட்டாக வாங்கணும். அதில் மட்டும் பேசிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டேக்கும் வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபோனில் அந்த ஒரு ப்ளே இருக்குங்களே, நீங்கள் சொல்ல யூடியூப் மியூசிக்கு, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக்கு, அந்த ஆப்பிளையும் லாஸ்லெஸ் ஆடியோ குவாலிட்டி சப்போர்ட் ஆகாமல் ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கணும், ஆன்லைன் மியூசிக் பிளேயர். அதில் மட்டும்தான் உங்களால் ஐஎம்ல ஃபுல் பொட்டன்ஷியலில் டேக்கை வச்சு யூஸ் பண்ண முடியும், அப்போலாம் கேட்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்ஃபர்மேஷன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தாங்க சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் ஒரு ஐஎம் வாங்கினார், 20,000 ஏதோ ஐஎம் வாங்கினார். ஆனால் அதை பற்றி ஒரு ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க வாங்கினது அமேசான். அதே ஐஎம் ஹெட்ஃபோன்ஸ், அதாவது எல்லோரும் ஐஎம் வாங்குற ஜோன் எடுத்துருமா, ஹெட்ஃபோன் ஜோனு, கான்செப்ட் கார்ட்டு, இந்த மேக்ஸிமம் ஹெட்ஃபோன் தான் வாங்குவாங்க. 2-3 லிஸ்ட்டோ கான்செப்ட் கார்ட்டு இருக்கும். ஒரு ட்ரஸ்டபுளான எல்லாமே ட்ரஸ்டபுள் தான். என்ன ப்ரோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ட்ரஸ்டபுள், கஸ்டமர் சர்வீஸ் நச்சுன்னு இருக்கும். எப்படி ஒரு வெப்சைட்டில் எப்படி வாங்குற பொருள் எப்படி அவ்வளோ ட்ரஸ்டபுளாகும்னு சொன்னால், நிறைய பேர் ஏதாவது வாங்கியிருக்காங்க. அதாவது இன்க்ளூடிங் நான் சொன்னல, அவர் ஃபேக்காக வீடியோ போட மாட்டார், ப்ரொமோஷனாக வாங்க மாட்டார். அவருக்கு கூட ஹெட்ஃபோன்ஸ் ஓன்லி கான்செப்ட் கார்ட்லாம் டேக்கு லெந்து ஹெட்ஃபோன் எல்லா ஐயுமே அதெல்லாம் புக் பண்ணுவார். ஏன்னா அதெல்லாம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். நான் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அதை கவனிக்காமல் விட்டேன். ஆக்சுவலாக நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கவனிக்காமல் விட்டேன். அவர் எல்லா ப்ராடக்ட்டும் அமேசானில் புக் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க ப்ரைஸ் டிஃபரன்ஸை பார்த்தேன். இவங்க அமேசானில் புக் பண்ணி 20,000 ஐஎம்ஐ ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் போனால் 8,000 5,000 கிடைக்குது. அதாவது 10,000 டிஃப்ரென்ஸில் கிடைக்குது. 10,000 அமௌண்ட் டிஃப்ரென்ஸில் கிடைக்குது. நல்லா தெரியுதா? இது மட்டும் இல்லை, அவங்க லிஸ்ட் ஆஃப் ஐஎம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 4-5 ஐஎம்ஐ எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறேன், எல்லாமே அமேசானில் தாறுமான ப்ரைஸில் இருக்குது. மினிமம் ஒவ்வொரு ஐஎம்முக்கும் ஹெட்ஃபோன் ஜோனுக்கும் அமேசானுக்கும் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐஎம்மும் கிட்டத்தட்ட 5,000 15,000 வரைக்கும் ஒவ்வொரு கம்மிபட்சம் 2,000-3,000 வச்சுக்கோங்க. 2,000-3,000 5,000 ஸ்டார்ட் பண்ணி 15,000 வரைக்கும் ஒவ்வொரு ஐஎம்ல 30,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஐஎம் ப்ரைஸு. அப்போ ஒருத்தன் உங்களோட வீடியோ நம்பி ஒருத்தர் ஐஎம் வாங்கினான்னா அவன் பேஸிக் ஃபீல் பண்ணுவானோ இல்லையோ, அதாவது அந்த வீடியோவில் அதாவது அந்த ஐஎம்ல பேஸிக் ஃபீல் பண்ணுவானோ இல்லையோ, ஆப்பிள் பேஸ் ஃபீல் பண்ணணும் இல்லையோ, உங்களை நம்பி அவங்க ஹை காசு வாங்குறதால ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 5,000-30,000 கிட்ட லாஸ் ஆகுது. இதுதான் நீங்கள் பண்ண ரிசர்ச்சா? இதான் நீங்கள் பண்ண அந்த ஆர்என்டியா? அத்தனை பேர் சம்பளம் கொடுத்துக்கலையா, ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பொருள் வாங்குறதால சரி அவங்க என்ன பண்ணாங்க, ஐஎம் வாங்காமல் ஆப்பிள் ஆப் சொன்னாங்க. ஆப்பிள் ஆப் 2,000 பெரிய அமௌண்ட் தான், கரெக்டு தான். ஆனால் 30,000 கம்பேர் பண்ணும்போது 2,000 கொஞ்சம் கம்மி. அந்த எஃபெக்ட் அந்த ப்ரைஸ் லாஸ் தான் கொஞ்சம் கம்மி. சரி ஆப்பிள் ஆப்பாஸ்ன்னு சொல்லி அவங்க பிராண்டிங்கில் எப்படி கொஞ்ச நேரம் மறந்தது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 1,000 போட்டு சரி வாங்கிப்பாங்க, பிரச்சனை கிடையாது. அது அந்தளவுக்கு மிஸ்லீட் ஆகும் தான். ஆனால் இந்த ப்ரைஸ் மிஸ்லீடை பார்க்கும்போது அந்த மிஸ்லீடே கிடையாது. ப்ரைஸே நீங்கள் பெருசாக மிஸ்லீட் பண்ணியிருக்கீங்களே. கான்செப்ட் காரில் போனால் சிம்கார்டு அது இது லுலுஸ்கார் எல்லாமே ரொம்ப 8,000 10,000 எல்லாம் சீப் ரேட்டில் கிடைக்குது. 10,000 சீப் ரேட்டுன்னா 30,000 கம்பேர் பண்ணுவோம், 10,000 சீப் தான்ப்பா. 10,000 ரொம்ப சீப் ரேட் தான். 30,000 எவ்வளோ பரவாயில்ல. 30,000 கம்பேர் 10,000 எவ்வளோ பரவாயில்ல, கம்மியாக வாங்கிப்பாங்க ஹெட்ஃபோன் ஜோனில் தான். ஆனால் எல்லா லிங்க்கும் அமேசான் நானும் தேடி பார்த்தேன். இந்த அமேசானை கம்பேர் பண்ணி கான்செப்ட் எல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்குது. ஒன்று மட்டும் நீங்கள் கான்செப்டில் அதிகமான ப்ரைஸில் காட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா,
அவர் சென்னை சைடு ஐஎம் ஒன்று சொல்லுவார், சென்னை சைடு ஒரு ஐஎம் சொல்லியிருப்பார், அந்த லிஸ்ட்டில் ஒன்று இருந்திருக்கும். அது மொத்தம் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் அதான் ஹெட்ஃபோன்ஸும் கொஞ்சம் அதிகம். எவ்வளோ தெரியுமா? இல்லை 999 இது எவ்வளோ 999 எவ்வளோ இருக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸோட ப்ரைஸு. ஆனால் அமேசான் எவ்வளோன்னா 989 தான் இருக்கும். 1 ரூபா அதிகம் கான்செப்ட் பேக்கில். அது மட்டும்தான் நீங்கள் சொன்னாலே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அந்த சென்னிஸை பற்றி. அதை தவிர்த்து லிஸ்ட் ஆஃப் வீடியோஸில் இருக்கிற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஐஎம் பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு சுத்தமாக கிடையாது. இன்க்ளூடிங் மீ, எனக்கு ஐஎம் பற்றி ரொம்ப நாலேஜ் கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும், நான் நாலேஜ் கெயின் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐஎம்ல ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும். அமேசானும் ஹெட்ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐஎம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும். இன்னொரு வீடியோ சொன்னாலே ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கம்ஃபர்ட்டாக சொல்கிறாரு. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அதாவது அந்த வைரஸ் யூஸ் பண்ணால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே காது வலிக்குது. இன்னும் அந்த காதில் சரி நிற்க. ஏன்னா இது ஓப்பன் இயர் ஏர்பட்ஸு, அதில் பஃபெல்லாம் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இப்போ நம்ம நார்பட்ஸில் யூஸ் பண்ணல, இது நெக் பேண்ட் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சே இருக்காது. அவங்க அது இம்ப்ரூவும் பண்ணல, ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் அந்த வைரஸை நிறைய பேர் வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை அவங்க அப்டேட்டே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால அந்த ஒரு மாடல் ஓல்டு மாடல் காரில் வச்சா சரியாக நிற்கவும் நிற்காது, ஏர் பிளாக்கும் ஆகாது. நீங்கள் யோசிங்க, காரில் சரி நிற்கணும். ஏன்னா அது பஸ்ஸு பஃபும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் லப்பமாக கொடுப்பாங்க காரில் ஃபிட் ஆகிறதுக்கு, அதுவும் கிடையாது. அதில் அது ஓப்பன் ஆகுது. அது சும்மா காரில் சும்மா கொக்கி மாதிரி நிற்கும். லைட்டாக நீங்கள் ஆட்டினால ஊந்துடும். அதில் ஏர் லாக்காக போகிறது கிடையாது, காதுக்கும் நல்லா ஃபிட்டாக போகிறது கிடையாது, ரொம்ப நேரம் கேட்கவும் முடியாது, டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் கேட்கவும் முடியாது. இவ்வளோ நெகட்டிவ் வச்சுக்கிட்டு அவர் அதை ரெக்கமெண்ட் ப்ரொமோட் பண்ணியிருப்பார், ஸ்பான்சர் மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருப்பார் 2000 ரூபாய் வைரஸுக்கு. எனக்கு புரியல. ரொம்ப ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ரொம்ப டீப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஒரு நாலேஜ் கெயின் பண்ணாமல் எவ்வளோ ஆரஞ்சு எவ்வளோ பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்னும் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே நீங்கள் அந்த வீட்டில் காசு வாங்கிட்ட மாதிரி தோணுது அந்த ஆப்பிள் கிட்ட இருந்து. இல்லை உண்மையிலே நீங்கள் ஆப்பிள் காசு வாங்கிட்டே இருக்கீங்களா? ஏன்னா எப்போ பார்த்தா நீங்கள் ஆப்பிள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணீங்க. ஏன்னா இப்போ சாம்சங்குக்கும் ஆப்பிள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆப்பிளில் கெத்தாக காட்டினீங்க, அதுவும் ப்ரொமோஷன் தான். எனக்கு ஓப்பனாக தெரியும், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் அது ப்ரொமோஷன் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சாம்சங் ஃபீச்சர்ஸு, அந்த ஓஎஸ் கஸ்டமைசேஷனு வாங்கலாம் முட்டாள் கிடையாது ப்ரோ. இப்போ ரிவ்யூ பார்த்து வாங்கலாம்னா அவன் முட்டாள் கிடையாது. இப்போ ரிவ்யூ அது சிவபாண்டி மாதிரி சேனலில் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃபோன் வாங்கினா அவன் முட்டாளே கிடையாது. ஏன்னா அவன் யூசேஜ் மாதிரி ஃபோன் தான் வாங்கியிருக்கான். ஆனால் டவுட்டு, ஆப்பிளும் மூட்டு கொடுக்குறீங்க பயங்கரமா, இதுலையும் ஆப்பிள் மூட்டு கொடுக்குறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஐஎம் பற்றி நாலேஜ் கெயின் பண்ணாமல் இருக்குன்னு இவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸாக நீங்கள் வீடியோ போடுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் 10,000 30,000 டிஃபரன்ஸ் வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். எப்படியே நம்ம மிஸ் பண்ணால் நான் ஷாக் ஆகிட்டு யோசிக்கிறேன். அதனால் இப்போ வீடியோ போடுறேன் ப்ரோ. அதனால் வீடியோ போடுங்க கைஸ். இது சிம்பிளாக சொல்லிடுறேன், அவரை பற்றி நான் அடிக்கிறது கிடையாது. ஆனால் ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, அது ரொம்ப ராங்கு. ஏன்னா அவரை நம்பி ஐஎம் வாங்குறதால சில பேர் அப்படி ஐஎம் என்ன ஆசைப்பட்டு அவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறதால ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மணி லாஸ் ஆகும் பாருங்கள். அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ரொம்ப ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி சரியான ஆர்என்டி ரிசர்ச் பண்ணாமல் இப்போ என்ன ரீசெண்டாக போட்டிருக்காரு நெட் ஒர்த் ஆஃப் சிஎம் அண்ட் விஜய் எவ்வளோ நெட் ஒர்த் இருக்கும் சொல்லி போட்டிருக்காரு. அவங்க நெட்ஒர்க் எவ்வளோன்னா நம்மளுக்கு என்ன. சரி நீங்கள் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகிறதா எதுவும் மாற போகிறது கிடையாது. என்ன மக்களுக்கு உண்மை தெரியும், மக்களுக்கு உண்மை தெரியும். அரசியல்வாதிகளும் எல்லாருக்கும் காசு அதிகமாக வச்சுருப்பேன், எல்லாம் பணக்காரங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். நீங்கள் அந்த வீடியோ போட அவசியமே கிடையாது. அது பார்த்து போட்டீங்க, அது ஏன்னு தெரியல. ஏன் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கிடைக்கல எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் ஒன்றும் ப்ரோ, நீங்கள் ஐஎம்ஐ பற்றி புத்தகம் ரொம்ப ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்னும் சொல்ல மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது ஐஎம் வசதி ஏர்பாட்ஸும் போகிறதில்ல. அவங்க என்ன சொல்ல தெரியுமா, இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸும் பேட்ச் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஐஎம்ல பேஸ் நல்லாயிருக்கும் சொல்லி அளவு பகலில் ஒருத்தர் 20 ரூபாய் ஐஎம் வாங்கிட்டார். ரீசெண்ட் வீடியோ பார்த்தீங்களா, 20 ரூபாய் ஐஎம் வாங்கி மோசப்படுத்தவும் சொல்கிறாருல்ல, அந்த தலைவெல்லாம் சொல்கிறாரு. காரில் வச்சு ஒரு பாட்டு கேட்டுட்டு ஐஎம் நல்லா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் நல்லா இல்லை, ஐஎம்ல நல்லா சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குன்னு சொல்லி அவரே சொன்னோம் அந்த வாயிலேயே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் 20 ரூபாய் கிட்ட நல்லாவே இல்லை, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கூவுறீங்களே, நியாயமா இல்லை உங்களுக்கு? இது இவ்வளோ பச்சையாக புழுகுவீங்க, இது பச்சையான புழுகு, ரொம்ப பச்சையாக புழுகுறீங்க, ஓப்பனாக தெரிஞ்சிடும் மக்களுக்கு. ஏன்னா இப்படி அநியாயமாக ஆப்பிள் கூவுறீங்க, காசு வாங்கினா காசு வாங்கி சொல்லிடுங்க, ஸ்பான்சர்கிட்ட போட்டுங்க. ஏன் மற்ற அந்த அவர் போராட ஒரு கிளிப்புக்கு அந்த பல் பிரேசஸ்க்கு அவர் ஸ்பான்சர்கிட்ட பண்ணுவார்.
ஆனால் இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஸ்பான்சர் காசை நான் சொல்ல மாட்டார். ரொம்ப ரொம்ப ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஐஎம் பற்றி பேசிங் தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐஎம் தான் கெட்டு, ஐஎம் நல்லா பேஸ்ட் இருக்கும், இதெல்லாம் ஃப்ளாட் ஆகி அவ்வளோ பேசி. ஆனால் நல்லா யூஸ் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் அவங்க டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓப்பா சொல்கிறேன், அவர் டேக்கும் வாங்கியிருப்பார், ரெண்டுத்தையும் பை பண்ணியிருப்பார். டேக்கும் வாங்கியிருப்பார், ஐஎம்மும் வாங்கியிருப்பார், ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டிருப்பார். அப்போ மட்டும் உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக் அப்போ டேக்கை பற்றி இருந்த நாலேஜ் இப்போ இந்த வீடியோ போதுமா கிடையாதா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. உங்களால் மக்கள் எவ்வளோ காசு லாஸ் பண்ணலாம் தெரியுமா? இப்போது அவன் 20,000 ஸ்கேம் பண்ண போவான். ஆனால் நீங்கள் பண்ண இந்த ஸ்கேம் வீடியோவில் மெஜாரிட்டி ஆஃப் மணி லாஸ் எல்லாருக்கும். அந்த ப்ராடக்ட்டை 2,000 வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாருன்னா 2,000 லாஸ் பிரச்சனை கிடையாது. 30,000 கம்பேர் பண்ணி 2,000 லாஸ் டசன்ட் மேட்டர். பட் 30,000 10,000 டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஐஎம் ப்ரைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். நானே ஐஎம் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஎம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த நெக் பேண்டு, இந்த ஏர்பாஸ், இந்த OnePlus எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஐஎம்ல அந்தளவுக்கு ரிச் குவாலிட்டி கிடச்சிது, அந்தளவுக்கு டீப்பான ஒரு ரிச் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி கிடச்சிது. பேஸ் ஐடியா இருக்கும், காது கிளியிற அளவுக்கு. அதை பார்த்த போது நீங்கள் ஏதாவது உட்காந்துட்டீங்கன்னா சுற்றி பூக்கம்பமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏன்ச்சு தேவையில்லை. அதுவே அவ்வளோ காதை அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இல்லைடா நீ ஃபீல் பண்ணுற மியூசிக்குன்னு சொல்லி நீ எந்தே பண்ணுற மியூசிக்கு எவன் செத்த உனக்கு அந்த மாதிரி ஐஎம் இருக்கும். நான் பர்சனலாக ஆப்பிள் ஏர்பாட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பஸ் 20,000 பஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஐஎம் யூஸ் பண்ணும்போது தலைவா அவன் பக்கத்தில் கூட நிற்க மாட்டான் தலைவா. ஆப்பிளெல்லாம் இந்த ஐஎம் பக்கத்தில் கூட நிற்காது, அந்த மாதிரி இருக்கும். தசல் கேஸ் அன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் அவர் ஐஎம் பற்றி மிஸ்லீட் பண்ண இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக மிஸ்லீட் மட்டும் பண்ணல, நிறைய பேருக்கு மணி லாஸ் ஆகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது எல்லாருக்கும் அமேசானில் மட்டும் லிங்க் கொடுத்துருக்காரு. அமேசானில் ஐஎம் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். 5,000 8,000 30,000 வரைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அது ரொம்ப தப்பு. நீங்கள் அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக நீங்கள் ரிப்ளை வீடியோ எல்லாம் போகிறீங்க பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்கள் வீடியோ அதிகமாக பார்க்குறவங்க கொஞ்சம் மணி லாஸ் ஆகாமல் உஷாராக இருப்பாங்க. தசல் விலாகேஷ் அவர் அடிக்கிறது நோக்கம் கிடையாது. ஆனால் மிஸ்லீட் பண்ண ரொம்ப தப்பாக இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸு. அதை பண்ணக்கூடாது. அதுக்கான வீடியோவில் இது தாண்டி எந்த ஒரு வன்மமும் கிடையாது. ஏன்னா மிஸ்லீட் வந்து ரொம்ப லாங். அவரே தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்லீட் பண்ண நிறைய பேர் மணி லாஸ் ஆகுது. இப்போ அவர் திரும்ப அவரே அதை பண்ணாருன்னா சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே முடிவெடுங்க. நான் சொல்ல தப்பாக கிடையாது. நீங்கள் கமெண்ட் கீழே பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். தசல் அண்ட் கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளை கிளிக் பண்ணியிருக்கேங்க. வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் அதை மாற்றிக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் குறைச்சலோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் கமெண்ட்டில் இப்போ கழுவி வலி ஊற்றுங்க, கெட்டவர் எதாவது பேசுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க, அது மட்டும் போதும். குட் பை.